நான்வெஜ்ல ரசம் சாப்பிட்டிருக்கீங்களா? நாட்டுக்கோழியை நல்லா இடிச்சு ஒரு சூப்பரான ரசம் செய்யறது எப்படின்னு சொல்றேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுட் வீடியோஸ் பார்க்க என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல கொத்தமல்லி, சீரகம், மிளகு எல்லாத்தையும் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்து வறுத்து பவுடரா அரைச்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 10 சின்ன வெங்காயம், 4 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கோங்க. இப்ப நாட்டுக்கோழியையும் நல்லா தட்டிக்கலாம். அடுத்து ஒரு சட்டியை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு பொரிஞ்ச உடனே தட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை, நசுக்கி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்ப 4 பச்சை மிளகாய், கொஞ்சமா கொத்தமல்லி தலை சேர்த்து குக் பண்ணிக்கலாம். 4 தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து கிரேவி ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்ப இடிச்ச நாட்டுக்கோழியை சேர்த்து அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இப்ப 1.5 சொம்பு தண்ணி ஊத்தி ஒரு கொதி வந்த உடனே அரைச்ச மிளகு சீரகத்தை சேர்த்து கிண்டிக்கலாம். 1.5 சொம்பு தண்ணி 1 சொம்பு தண்ணி ஆகிற வரைக்கும் சுண்ட விடுங்க. அவ்வளவுதான், ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி ரசம் ரெடி.